PGTRB Physical Education எக்ஸாமுக்காக படிக்கும் அன்பு நட்புகளுக்கு அன்பின் வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும். கடந்த வகுப்பில் ரிசர்ச், டெஃபினிஷன் ஆஃப் ரிசர்ச், டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச், அதாவது பேசிக் ரிசர்ச், அப்ளைட் ரிசர்ச் அண்ட் ஆக்ஷன் ரிசர்ச் படித்தோம். டெஃபினிஷன், எய்ம், மீனிங்ஸ், ஸ்கோப் இதெல்லாம் பற்றி படித்தோம். இந்த வகுப்பில் நீட் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ரிசர்ச் பற்றி படிக்க போகின்றோம். காமன் ரிசர்ச், நீட் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ரிசர்ச் பற்றி படிக்க போகின்றோம். கடந்த வகுப்பில் பேசிக், அப்ளைட் அண்ட் ஆக்ஷன் ரிசர்ச் எல்லாம் பற்றி படித்தோம் கம்ப்ளீட்டாக. இந்த 3 ரிசர்ச்சுக்கும் இதெல்லாம் எய்ம், மீனிங் அண்ட் பர்பஸ் இதை பற்றி படித்தோம். இந்த வகுப்பில் நான் படிக்க போது நீட் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ரிசர்ச். ரிசர்ச்சுக்கு நீட் தேவை எது, ஸ்கோப்னா எய்ம் என்ன, ரிசர்ச்சுக்கு என்ன தேவை, எதனால் இந்த ஸ்கோப் என்ன, ரிசர்ச் பற்றி என்ன நன்மை, அதை பற்றி படிக்கக்கூடியது தான் இந்த வகுப்பில் படிக்கின்றோம். நீட் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ரிசர்ச். ஃபஸ்ட் என்னென்னா, ரிசர்ச் இஸ் நீடட் ஃபார் தி ப்ராக்ரஸ் ஆஃப் தி ஃபீல்ட் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷனில். ஃபிசிக்கல் எஜுகேஷன் ப்ராக்ரஸ் ஃபீல்ட் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன். அது ஃபிசிக்கல் உடற்கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்துட எது படிக்க எது அவசியம், ரிசர்ச் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக அமைகின்றது. இதுக்கு தேவை நீடட் ஃபார் தி ப்ராக்ரஸ் ஃபார் தி ஃபிசிக்கல் எஜுகேஷன், ப்ராக்ரஸ் ஆஃப் தி ஃபிசிக்கல் எஜுகேஷன், ப்ராக்ரஸ் ஆஃப் ஃபீல்ட் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் ப்ராக்ரஸ் ஆஃப் ஃபீல்ட் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இது ஃபஸ்ட்டு ஸ்கோப், இல்லைனா ஃபஸ்ட் நீட். தென் செகண்ட், இட் கிவ்ஸ் நியூ டைமென்ஷன்ஸ் டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ். இது கிவ்ஸ் எதை கொடுக்கும், நியூ டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன்ஸ் அண்ட் ஸ்கோப்பில். இப்போ அது ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த 2 பாயிண்ட்ஸும் அதான் சொல்லக்கூடியது. அடுத்ததாக 3வது என்னென்னா, நீடட் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ். இது எதை கொடுக்கும், எதுக்கு வளர்ச்சி உண்டாக்குமா, டெவலப்மெண்ட் பண்ணுமா, நியூ எக்யூப்மெண்ட்ஸ், புதிய எக்யூப்மெண்ட்ஸை, புதிய ஃபெசிலிட்டிஸை கொண்டு வந்துட. எந்த ஃபீல்டானாலும் புதிய டெக்னிக்கல்ஸ், இல்லைனா புதிய ஃபீல்டு, புதிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட எது தேவை, கண்டிப்பாக ரிசர்ச் தேவை. த நெக்ஸ்ட், இது ஹெல்ப்ஸ் ஃபார் தி இன்வென்ஷன் ஆஃப் நியூ மெத்தட்ஸ். இல்லை புதிய மெத்தட்ஸ், புதிய வடிவங்களை கொண்டு வந்து, புதிய செயல் வடிவங்கள் எல்லாம் கொண்டு வந்துட, புதிய மெத்தடுகள், புதிய முறைகள் எல்லாம் கொண்டு வந்துட, புதிய டெக்னிக்யூஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட எது பயன்படுகின்றது, ரிசர்ச். அதாவது இது ஹெல்ப்ஸ் ஆஃப் தி இன்வென்ஷன் ஆஃப் நியூ மெத்தட்ஸ். இல்லை கண்டுபிடிப்புகளில் புதிய முறைகள், இன்வென்ஷன்ஸ் ஆஃப் நியூ மெத்தட்ஸ், டெக்னிக்யூஸ் அண்ட் இது ப்ரொசீஜர்ஸ். த நெக்ஸ்ட்டு, ரிசர்ச் ஹெல்ப்ஸ் டு சால்வ் தி கிரிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸில். கிரிட்டிக்கல் ப்ராப்ளங்கள் எல்லாம், மைன்யூட் ப்ராப்ளம்ஸுங்களெல்லாம் சால்வ் பண்ணக்கு எது பயன்படுகின்றது, ரிசர்ச் பயன்படுது, சால்வ் தி கிரிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். த நெக்ஸ்ட்டு, இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரிவெண்ட் அத்லெட்டிக் இன்ஜுரிஸில். உடற்பயிற்சிகள் இல்லைனா போட்டிகள், விளையாட்டு போட்டிகளில் பயிற்சிகளில் ஈடுபடும் போது காயங்கள் ஏற்பட்டுனா அதுக்கு ஹெல்ப் பண்ணுவது, அதிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள பயன்படுவது எது, இந்த ரிசர்ச்சில் ஆய்வு பயன்படுகின்றது, உதவி செய்கின்றது. இது ஹெல்ப்ஸ் டு டிஸ்பெல் மைட்ஸ் அபவுட் மெனி ப்ராக்டிசஸ் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன். எதுக்கு யூஸ் ஆகுதுதான், டிஸ்பெல் மைட்ஸ் அபவுட் மெனி ப்ராக்டிசஸ் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன். டிஸ்பெல் மைட்ஸ் அபவுட் புதிய தத்துவங்கள், புதிய செயல் வடிவங்களை, புதிய செயல் திட்டங்களை வகுக்க, புதிய அபவுட் மெனி ப்ராக்டிசஸில் நிறைய ப்ராக்டிஸ்களை செய்து, அது நிறைய ஆய்வுகளை செய்து என்ன செய்வோம், இன் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் புதிய ஆய்வுகளை செய்து, புதிய வடிவங்களை கொடுக்க, புதிய செயல்பாடுகளை கொண்டு வந்துடுறதுக்கு எது பயன்படுகிறது, அபவுட், அதாவது ஹெல்ப்ஸ் டு டிஸ்பெல் மைட்ஸ். இந்த வேர்டு முக்கியம், சாய்ஸில் கேட்டால் சொல்ல வேண்டும். டிஸ்பெல் மைட்ஸ் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் எதுன்னா எய்ம் ஆஃப் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ரிசர்ச். ஸ்கோப் ஆஃப் ரிசர்ச் ஸ்கோப் ஆஃப் ரிசர்ச்சில் உள்ளதாங்க இது, டிஸ்பெல் மைட்ஸ் இன் அபவுட் மெனி ப்ராக்டிசஸ் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன். த நெக்ஸ்ட், ரிசர்ச் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்காலரி நாலேஜில். டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்காலரி நாலேஜில் எதுக்கு பயன்படுதாம், டெவலப்மெண்ட் எதை வளர்த்துக்குள்ள, டெவலப் பண்ணது ஸ்கூலரி நாலேஜ். அது பள்ளி அறிவியல், பள்ளியை பற்றி உள்ள அறிவுகளை வளர்த்துக்கொள்ள, பள்ளி மாணவர்களுக்கு, பள்ளி ஆசிரியர்களுக்குள்ள உறவுகள் இதெல்லாம் பார்த்தோம். இல்லை இது ஆக்ஷன் ரிசர்ச்சில் பார்த்தோம். அதையில் வளர்த்துக்கொள்ள இந்த
ரிசர்ச் ஆனது பயன்படுது, யூஸ்ஃபுல்லாக அமையுது. இட் கிவ்ஸ் ப்ரைட், ப்ரெஸ்டீஜ், ரெஸ்பெக்ட், ஸ்டேட்டஸ் அண்ட் கான்ஃபிடென்ஸ் டு தி ஃபிசிக்கல் எஜுகேஷனிஸ்ட். உடற்கல்வியாளர்களுக்கு புதிய ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுக்கு, ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு, கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கை கொடுக்குது. இது ரிசர்ச்சில் புதிய ஆய்வுகளை கண்டுபிடிப்பதால், உடற்கல்வியில் புதிய ஆய்வுகளை செய்வதால் அவங்களுக்கு சமுதாயத்திலும் அவங்க அவங்க உலக அளவிலும் மதிப்பும் அந்தஸ்தும் இது உதவும். ரிசர்ச் ஆனது உதவும். ரிசர்ச் பிரிங் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஈக்குவல் வித் அதர் டிஸ்ட்ரிக்டில் எதை கொடுக்குமா? பிரிங் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஈக்குவல் வித் அதர் டிஸ்ட்ரிக்ட். எல்லா மாவட்டங்களிலும் ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு சமமாக உடற்கல்வியை சமமாக வைத்துக்கொள்ள, உடற்கல்வியை பற்றியுள்ள ஆய்வுகளை சமமாக வைத்துக்கொள்ள இது யூஸ் ஆகுது. ரிசர்ச் ஆனது பயன்படுகிறது. ரிசர்ச் இஸ் நீடட் ஃபார் தி ப்ரொஃபஷ்னல் பெட்டர்மெண்ட் அண்ட் ஆல் ரவுண்ட் ப்ராக்ரஸில் ப்ரொஃபஷ்னல்னால் பெட்டர்மெண்ட்னா பிஹெச்டிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்பவும் ஆல் ரவுண்ட் ப்ராக்ரஸில் எல்லா முன்னேற்றங்களையும் கொண்டு வந்து கொடுப்பது தான் இது ரிசர்ச். டு ஐடென்டிஃபை ட்ரூத் ரிகார்டிங் என்ரோல்மெண்ட், ரிட்டன்ஷன், ட்ராப் அவுட், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் சாஃப்ட் ஃபாத். அதாவது இதை கொடுக்கணும். ஐடென்டிஃபை ட்ரூத் என்ரோல்மெண்ட், அதுபோல் ரிட்டன்ஷன், ட்ராப் அவுட், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் சாஃப்ட். அதை ஐடென்டிஃபை பண்ணது ரிகார்டிங் என்ரோல்மெண்ட் நம்பர்ஸ், ரிட்டன்ஷன், ட்ராப் அவுட், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனில் கல்வியோடைய குவாலிட்டியை மேம்படுத்துறதுக்கான எந்த அளவில் மேம்படுத்த முடியுமோ அந்த அளவில் மேம்படுத்த பயன்படுது இந்த ஆய்வுகள். டு பில்டு நியூ நாலேஜ் ரிகார்டிங் தி மெட்ராலஜி, பேடியாலஜி, அதர் சப்ஜெக்ட் ஏரியாஸில் மெட்ராலஜிலையும் அதில் பேடியாலஜி போல பல இது போல சப்ஜெக்டுகள் எல்லாம் என்ன கொடுக்கும்? புதிய நியூ நாலேஜ் கொடுக்கும். இல்லை மெத்தடாலஜி, பேடியாலஜி ஆகிய பாடங்களில் புதிய நாலேஜ், புதிய அறிவை கொடுப்பது இந்த ரிசர்ச். ஆடிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டாக் ஆஃப் நாலேஜ் ரிலேட்டட் டு எஜுகேஷனல் ஃபீல்டில் ஆடிங் டு எக்ஸிஸ்டிங் ஸ்டாக் ஆஃப் நாலேஜ் ரிலேட்டட் டு எஜுகேஷனல் ஃபீல்டு, கல்வி டிபார்ட்மெண்ட்டில் கல்வி உலகத்தில் புதிய அறிவை கொடுப்பது. அது புதிய எக்ஸிஸ்டிங் ஸ்டாக் ஆஃப் நாலேஜில் எவ்வளோ அறிவு தேவையோ அவ்வளோ அறிவையும் கொடுப்பது இந்த ரிசர்ச். டு சால்வ் எ ப்ராப்ளம் ரிலேட்டட் டு கிளாஸ் ரூம், இது இன்ஸ்டியூஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல், பாலிசி லெவல் இல்லை ஏற்கனவே பார்த்தோம். அது ஸ்கூல், காலேஜு, இன்ஸ்டியூட்டு, ஃபேக்ட்ரிகள் எல்லாம் இந்த ஆக்ஷன் ரிசர்ச் பெரிய அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணக்கு பயன்படுது என்று பார்த்தோம். அதே இது தான் இங்கே சொல்லலாம். இன்வென்ஷன் ஆஃப் இந்த டு சால்வ் எ ப்ராப்ளம் ரிலேட்டட் டு கிளாஸ் ரூம் ஆனாலும், இன்ஸ்டியூஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல், பாலிசி லெவல், எல்லா லெவல்லையும் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணக்கு பயன்படுவது இது ஆக்ஷன் ரிசர்ச் பயன்படும். அதாவது சிம்பிளாக சொன்னால் ரிசர்ச் பயன்படும். த நெக்ஸ்ட்டு ரியலைசிங் தி எக்ஸாக்ட் ப்ராப்ளம் ஆஃப் எஜுகேஷன் செக்டர். அதில் எக்ஸாக்ட் ப்ராப்ளம் அதில் ரியலைஸ் பண்ணக்கு எக்ஸாக்ட் ப்ராப்ளம் ஆஃப் எஜுகேஷனல் செக்டர். அதில் எக்ஸாக்ட் ப்ராப்ளம், கல்வியில் உள்ள ப்ராப்ளத்தை எக்ஸாக்ட் குறிப்பிட்ட பர்டிகுலர் ப்ராப்ளத்தை அதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளங்களை கூட சால்வ் பண்ண பயன்படுவது எது? இந்த ரிசர்ச். இந்த நெக்ஸ்ட்டு அசஸ் தி எஃபர்ட் ஆஃப் நியூ மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங்கில் டீச்சிங்கில் கல்வி சொல்லிக் கொடுப்பதில் புதிய டெக்னிக்கல், புதிய மெத்தடாலஜியை, புதிய வடிவத்தை கொடுப்பது எது? இந்த ரிசர்ச். புதிய வடிவத்தை கொடுக்க ரிசர்ச் பயன்படுது. அதுபோல் டு அண்டர்ஸ்டாண்ட், அதுக்கு முன்னாடி ஐடென்டிஃபை தி அசஸ் தி ஐசிடி எனேபிள்டு கிளாஸ் ரூம் அண்ட் டீச்சிங். இல்லை அதாவது ஐசிடி மெத்தட், ஐசிடி இன்ஸ்டைடு கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம், அது இந்த எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் கிளாஸ் போன்ற கிளாஸ்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண செட் பண்ணக்கு இந்த ரிசர்ச்சு வடிவம் கொடுக்கும். Then to understand the teachers knowledge of on latest evolution techniques. டீச்சர்ஸுக்கு லேட்டஸ்ட் நாலேஜ் கொடுப்பது, லேட்டஸ்ட் நாலேஜ் ஆன் லேட்டஸ்ட் எவல்யூஷன் டெக்னிக்ஸில் புதிய கணினி உலகத்துக்கு ஏற்றபடி புதிய நாலேஜ் கொடுக்கறதுக்கு இந்த ரிசர்ச் ஆய்வுகள் பயன்படுகின்றது. டு ஐடென்டிஃபை தி hindrance to achieve universalization of education. To identify hindrance to achieve யூனிவர்சேஷன் ஆஃப் எஜுகேஷன். யூனிவர்சேஷன் ஆஃப் எஜுகேஷனுக்கு கல்வியில் உலக அளவில் என்ன பண்ணாங்க? ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் அச்சீவ், சாதனைகள் படைக்க வைக்க எது பயன்படுது? கல்வியில் எவ்வளோ புதிய சாதனைகள் நிகழ்த்தணுமோ அவ்வளோ புதிய சாதனைகளை நிகழ்த்தக்கு இல்லை. டு ஐடென்டிஃபை தி ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டு அச்சீவ் யூனிவர்சேஷன் ஆஃப் எஜுகேஷன்.
இல்லை அதுக்கு இது ரிசர்ச் பயன்படுது. இவ்வளவுதான் என்னென்னா நீட் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ரிசர்ச் பற்றி நம்ம சொல்ல வேண்டியது. இப்போ இதோட ரிசர்ச் இந்த பாடம் முடிவடைந்தது. அடுத்த பாடமாக படிப்போம். ரிசர்ச்சில் டெஃபினேஷன் ஆஃப் ரிசர்ச் நான் படித்தோம். பேசிக் அப்ளைடு ஆக்ஷன் ரிசர்ச் பார்த்தோம். நீட் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ரிசர்ச் பற்றி படித்தோம். தென் நெக்ஸ்ட் பாடம் என்னென்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிசர்ச் டேட்டா அண்ட் இட்ஸ் கலெக்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். டேட்டா கலெக்ஷன்ஸ் அதான் சிம்பிளாக சொன்னால் டேட்டா கலெக்ஷன்ஸ் கிளாசிஃபிகேஷன் அதான் அதை பற்றி ஃபுல்லாக படிக்கக்கூடியதான் இது செகண்ட் லெசன். அதே போன்று அதுக்கு கூட சேர்ந்துள்ளது தான் மெத்தட்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அண்ட் டேபுலேஷன் ஆஃப் டேட்டா. சரி, அப்போ இந்த ரிசர்ச் இப்போ பார்த்தா இந்த ரிசர்ச் நீட் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ரிசர்ச் மீண்டும் ஒன்னோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிசர்ச் இஸ் நீடட் ஃபார் தி ப்ரோக்ராம் ஆர் தி ஃபீல்ட் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன். செகண்ட் சேம் தான், இது கிவ்ஸ் நியூ டைமென்ஷன்ஸ் டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ். தேர்ட் needed for the development of new equipments and facilities. Then fourth helps the invention of new methods, techniques and procedures. The next research helps to solve the critical problems. இல்லை அதான் ஆக்ஷன் ரிசர்ச்லேயே பார்த்தோம். பர்டிகுலர் ப்ராப்ளம் இல்லை, இமிடியட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடியது ஆக்ஷன் ரிசர்ச்சில் பார்த்தோம். நெக்ஸ்ட் இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரிவென்ட் அத்லெட்டிக் இன்ஜுரிஸ். இல்லை அத்லெட்டிக் இன்ஜுரிஸ் கிளியர் பண்ண சால்வ் பண்ண யூஸ் ஆகுது, ஹெல்ப் பண்ணுது. இது ரிசர்ச் ஹெல்ப்ஸ் டு டிஸ்பெல் மைட்ஸ் அபவுட் மெனி ப்ராக்டிசஸ் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன். ரிசர்ச் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கூலரி நாலேஜ். இட் கிவ்ஸ் எதெல்லாம் கொடுக்குது? ப்ரெஸ்டீஜ், ரெஸ்பெக்ட், ஸ்டேட்டஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் டு தி ஃபிசிக்கல் எஜுகேஷனிஸ்ட். த நெக்ஸ்ட் ரிசர்ச் bring physical education equal with other district. Research is needed for professional betterment and all around progress. The next to identify the truth regarding enrollment, identification, dropout and quality of education and so forth. The next அடுத்ததாக என்னவென்றால் to identify the truth regarding to build new knowledge. இல்லை புதிய வடிவங்களை கொடுக்கும், இதில் புதிய அறிவை கொடுக்கும், அறிவு to build a new knowledge regarding the methodology, pedagogy இந்த இதில் இல்லை other core subject areas. Then adding of existing stock of knowledge related to educational field. The next to solve a problem related to classroom, institution, administrative level, policy level. இல்லை ப்ராப்ளங்கள் எல்லா ப்ராப்ளங்களையும் சால்வ் பண்ண பயன்படுது. இன்வென்ஷன் ஆஃப் நியூ டீச்சிங் மெத்தட்ஸ், curriculum transaction strategies, effective grouping technique and so forth. The next realizing the exact problem of educational sector, then assess the effect of new methodology for teaching, identify the assess the ICT enabled classroom and teaching. The next to underground the manicom to identify the hindrance to achieve universalization of education, like universalization of education. To final to understand the teachers knowledge on latest evolution techniques. These are the need and scope of research. Thank you.